ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக நம்ம இன்றைக்கி என்ன சாஃப்ட்வேர் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடோப் ஆடிஷன். இந்த அடோப் ஆடிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேட்ச் ப்ராசஸிங் வந்துட்டு பஸ் அப்படிங்கிற ட்ராக்கை வச்சுட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எடிட்டிங் ஒர்க்கை வந்துட்டு முடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளோட ட்ராக்குக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் இருக்கும். ரைட், இந்த ரூட்டோட மற்ற இதெல்லாம் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஒர்க்கு. ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு நியூ ட்ராக்கோ இல்லை இதில் வந்துட்டு நான் ஒரு பஸ்ஸுங்கிறது வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாஸ்டரில் போயிட்டு பஸ் இதில் வந்துட்டு ஸ்டீரியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு பஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கனெக்ட் ஆகிடுது. இதில் போயிட்டு மாஸ்டர் அப்படிங்கிறது வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. ரைட், இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் போய்ட்டு ஸ்டீரியோவில் டிஃபால்ட் யூஎஸ்பி போர்ட் ரைட் இந்த லிங்க்கில் போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு ஏ பஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன், ஆட் பஸ். ஸோ இப்போ எனக்கு இதுலேயும் போய்ட்டு பஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ எனக்கு என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த பஸ்ஸை வந்துட்டு எதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ட்ராக்கோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராக் எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைட், இந்த ட்ராக் வந்துட்டு எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படிங்கிற இதில் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. ரைட், மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு இது கனெக்ட் ஆகிருக்குது. அது எப்படி நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் போனீங்கன்னா தெரியும். ஸோ சாரி, இங்கே வந்துட்டு இங்கே மாற்றிக்கிங்க. ஸோ இந்த மாஸ்டர் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பஸ் வந்துட்டு மாஸ்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பஸ்ஸில் நான் என்ன எஃபெக்ட் அப்ளை பண்ணாலும் சரி, இப்போ எஃபெக்ட்ஸ் போய்க்கிறேன். இந்த பஸ்ஸில் வந்துட்டு நான் ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த டைனமிக்லாம் தூக்கி விட்ருவோம். சரி, டைனமிக் இருந்துட்டு போகுது. நோ, வேண்டாம், நம்ம அப்ளை பண்ணுறது தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இப்போ ட்ராக்கு இதில் எதுவும் எஃபெக்ட்லாம் அப்ளை ஆகலை, எம்டியாக தான் இருக்குது. வேணால் எஃபெக்டில் போய்ட்டு நம்ம பார்த்துக்குவோம். லூப்பில் வந்துட்டு பஸ்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு, இது வந்துட்டு பஸ்ஸில் கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. இது வந்துட்டு நன்னில் இருக்குது, இது எதோடையும் கனெக்ட் ஆகலை. பட் இது வந்துட்டு மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு லிங்க் ஆகிருக்கும். இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா லூப்பில் போய்ட்டு பார்க்கலாம். இந்த மாஸ்டர் அப்படிங்கிறதுல வந்துட்டு இது வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. ரைட், இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நான் எஃபெக்ட் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். இப்போது ஒரு எஃபெக்ட் வந்துட்டு இந்த பஸ்ஸுக்கு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பஸ்ஸில் வந்துட்டு ஒரு எஃபெக்ட் இப்போ நம்ம அப்ளை பண்ண ஒரு டைனமிக் ப்ராசஸரை வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். இந்த டைனமிக் ப்ராசஸிங்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் லிமிட் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துட்றேன். செட்டிங்ஸில் வந்துட்டு போய்ட்டு ஒரு -6 dB அப்படிங்கிற ரேஞ்ச் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ வந்துட்டு -6 dB அப்படிங்கிறது வந்துட்டு இதில் அப்ளை பண்ணிட்டேன். செட்டிங்ஸில் இதில் வந்துட்டு டைனமிக்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணிட்டேன். ரைட், இப்போ ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ட்ராக்கோட வந்துட்டு இது வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு டைனமிக் ப்ராசஸர் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நம்ம வந்துட்டு இந்த சைட் லிங்க்கில் போய்க்குங்க. இந்த சைட் லிங்க்கில் ரைட் பஸ்ஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். எஃபெக்ட்ஸில் டைனமிக்காக ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ரேடியோ சிட்டி 98.9 FM பெருமையுடன் வழங்கும் நீயா நானா. ரைட், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் ட்ராக்கில் வந்துட்டு இந்த பஸ்ஸில் வந்துட்டு ரைட் பஸ் ஏங்கிறதுல கனெக்ட் ஆகிருக்கு, இதுவும் பஸ் ஏங்கிறதுல கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்துட்டு மாஸ்டர் அப்படிங்கிறதுல கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பஸ் வந்துட்டு மாஸ்டருங்கிறதுல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இதில் எஃபெக்ட் வந்துட்டு நான் அப்ளை பண்ணும்போது இங்கே இது எதுக்கு இதாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் போகிறேன். ஃபில்டரில் போய்ட்டு ஈக்குவலைசரில் போய்ட்டு ஒரு
இதில் வந்துட்டு ரேப் வோக்கல் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு அந்த இதுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு அதோட கனெக்ட் ஆகிடும். பஸ்ஸில் டைரெக்டாக அந்த ரூட்டுக்கு கனெக்ட் ஆகும். நான் இங்கே என்ன எஃபெக்ட் நான் அப்ளை பண்ணாலும் சரி, அங்கே வந்துட்டு அந்த எஃபெக்ட் வந்துட்டு அப்ளை ஆகும். ஒவ்வொன்றா நம்ம போயிட்டு நம்ம பண்ண தேவையில்லை. நான் இங்கே ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ணாவே, பஸ்ஸில் அப்ளை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு, இப்போ நான் அனலாகில் வந்துட்டு ஒரு டூப் டிலே அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தெரியுதுங்களா அப்ளை ஆகிருக்கிறது? ஸோ இப்போ நமக்கு அப்ளை ஆகிருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்லா இல்லை எஃபெக்ட்டு. வேறு எஃபெக்ட் வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஸோ நான் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் சரி, டைரெக்டாக எங்கே வந்துட்டு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மேலே இருக்கிற இதில் வந்துட்டு அப்ளை ஆகும். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் லோ பாஸ் டிலே அப்படிங்கிறத வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த எக்கோ எஃபெக்ட் வந்துட்டு டைரெக்டாக எனக்கு எங்கே அப்ளை ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த பஸ்ஸில் இருந்து டைரெக்டாக நீங்கள் எத்தனை ட்ராக் 100 ஆஃப் ட்ராக்ஸ் போட்டிருந்தாலும் சரி, இல்லை thousands ஆஃப் ட்ராக்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி பஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ட்ராக்கோட. ஸோ நம்மளோட ஒர்க்கோட இதை வந்துட்டு ஹவரை வந்துட்டு இது ரொம்பவே உங்களுக்கு கம்மி பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ரொம்பவே கம்மியான ஒரு எஃபெக்ட் வந்துட்டு கொடுப்போம். ஸோ இது வேண்டாம். ரீவர்பில் ஃபுல் ரீவர்ப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்குவோம். ரீவர்பில் ஃபுல் ரீவர்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சாரி, ஓ ஓ ஓ ஓ ஸ்லோடிங். ஸோ லோட் ஆகுது. இதில் வந்துட்டு நான் ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பண்ணலாம். இன் தி ஷவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இன் தி ஷவர் எஃபெக்ட் வந்துட்டு கொடுக்குறேன். பார்ப்போம். நானும் வந்துட்டு கேட்டதில்லை. ரைட். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பஸ் அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்மளோட டைனமிக் ப்ராசஸிங் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தோம். இப்போது இதை வந்துட்டு அவுட்புட்டாக எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே சிங்கிள் அவுட்புட்டாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்டையர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஜிங்கிள்ஸும் வந்துட்டு கம்மியாகும். ஏன்னா நம்ம டைனமிக் ப்ராசஸிங் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு மியூசிக் ஹையாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகி அதுக்கப்புறம் திருப்பியும் ஹை ஆகும். ஸோ இதில் 2 விஷயம் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான், அதை வந்துட்டு இதில் அப்ளை பண்ணி பார்க்குறோம். பஸ்ஸுங்கிறது வந்துட்டு நான் ஆல்ரெடி பார்த்தோம், ஆனால் போட்காஸ்ட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்கல. ஸோ இப்போ வந்துட்டு போட்காஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு மிக்ஸ் டவுனில் என்டையர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இந்த என்டையர் செக்ஷனும் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா ஒரே அவுட்புட்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, அந்த வாய்ஸ் ஓவர் எப்போ வருதோ அப்போ வந்துட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட்டாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இதனால் நமக்கு டைம் சேவ் வந்துட்டு ரொம்பவே இருக்கும். எடிட்டிங் வந்துட்டு நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.